இருளிலிருந்து விடுதலை பெற்றவன். 1 கொலோசியர் 1வது அதிகாரம் 13வது வசனம். இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். இங்க ஒரு காரியத்தை சொல்றார். இருளின் அதிகாரத்தினின்று விடுதலை ஆக்கின யேசு மெசியா. சத்தத்தை கேட்கிற யாரு இருளின் ஆதிக்கத்திலிருந்து வெளியில வந்தது? கொஞ்சம் சாட்சி சொல்லலாம். எனக்கு இருள் உன்னை சூழ்ந்திருக்கிறதா, இல்லது இருளுக்குள்ளாக இருந்து வெளிச்சத்தை தேடிக்கொண்டிருக்கிறாயா? ஆமென். சும்மா பேர் மட்டும் சொல்லி நான் அவன் பிள்ளை இவன் பிள்ளைன்னு சொன்ன அவரும் இவரெல்லாம் நமக்கு உதவி செய்ய மாட்டாங்க. உண்மையாய் அவருடைய பிள்ளையாய் மாற முடியுமா? நான் நேசிக்கிறவன் அத்தனை பேர் என்னுடைய உபத்திரவத்தில் வந்து எனக்கு வேலை உதவி செஞ்சிருவானோ, நாளைக்கு அவனுக்கு பிரச்சனை வந்துடும் ஓடிடுவான். தெரியுமா? நீங்கள் எல்லாம் நம்பிட்டு இருக்கிறீங்க நாசிகள் சுவாசம் உள்ள மனுஷனை எவனையும் நம்பாத. ஏன்னா உனக்கு உதவி செய்யும்படியாக வரக்கூடியவர் ஒருவர் தான், ஒரே ஒருத்தர் தான், அவர் யாசுவா. ஆனால் அவருக்கே நீ உண்மை இல்லைன்னா எப்படி வருவார்? அதனால உனக்கு பிரச்சனைகள், அதனால உனக்கு போராட்டங்கள், அதனால உனக்கு கஷ்டங்கள், அதனால உனக்கு நிந்தைகள், அதனால உனக்கு பாடுகள், அதனால உனக்கு உபத்திரவங்கள் வர்றதுக்கு காரணம் இருக்கு. ஏன்னா நீ உண்மை இல்லை. உண்மை உள்ளவனாய் உண்மை உள்ளவளாய் மாறணும். அப்பதான் இருளின் அந்தகாரத்தினின்று விடுதலையாகி வெளிச்சத்தின் பிள்ளைகளாக மாற முடியும். எனக்கு பைபிள் சொல்லுகிறது இருளின் அந்தகாரத்தில் இருக்கிறவர்கள் அத்தனை பேரும் பிசாசின் பிள்ளைகள் என்று சொல்லி, வெளிச்சத்தில் இருக்கிறவர்கள் அத்தனை பேரும் யேசு மெசியாவுடைய பிள்ளைகள் என்று வேதம் சொல்ல, நீ இருளில் இருக்கிறாய். ஏதோ ஒரு இருள் உன்னை வாட்டி வதைத்துக் கொண்டிருக்கிறதே, என்ன காரணம்? அப்படி என்றால் நீ யார்? ஒன்ன நீ கேள்வி கேளு. எனக்கு தெரியாது. பிரைசியாசுவா எனக்கு ரட்சிக்கிறார், விடுவிக்கிறார், பேசுறதுக்கு ரொம்ப தெரியும். ஆனா எனக்கு சத்தியத்தை பேசணும். ஏனென்று சொன்னால் நம்மை நாம் கேள்வி கேட்காமல் நாம் மாற முடியாது. அல்லேலூயா. எனக்குள்ளே ஒரு சந்தேகம் வராமல் என் சந்தேகத்திற்கான விடையை நான் தேட முடியாது. நான் கேள்வியோடு கூட நிற்க வேண்டும். நான் யார்? எனக்கு என்ன நடக்கிறது? நான் எப்படியாய் விடுவிக்கப்படுவேன்? நான் இன்றைக்கு இருளின் அந்தகாரத்தில் இருக்கிறேனா? எனக்கு பிரச்சனைகள் போராட்டங்கள் மோதி அடித்துக் கொண்டிருக்கிறதா? சமாதானம் இல்லாமல் இருக்கிறேனா, இல்லது நான் சமாதானத்தோடு கூட இருக்கிறேனா? கேள்விக்கு பதில் நாம் தான் தேடணும், வேற யாரும் தேட முடியாது. அல்லேலூயா. ஏன்னா நமக்கெல்லாம் ஒரு பயம் ஆட்டி படைச்சிக்கிட்டே இருக்கும். எனக்கு தெரிஞ்சு நிறைய மக்கள் செத்தவனை பார்க்க போகணுன்னா, செத்தவனுக்கு கல்லறைக்கு போகணுன்னா, புதைச்சு முடிஞ்ச கல்லறையை போய் பார்க்கணுன்னா கொஞ்சம் பயம். ஏன்னா நாம் அந்த இடத்துக்கு போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக. எப்போ அப்புறம் கடைசியில் எனக்கு வந்துடும்ல. வேதத்தை திறந்து வாசித்தீங்கன்னா எபிரேயருடைய புஸ்தகம் 2வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்களேன். ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படி அப்படியானார். என்ன சொல்றாரு? ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தில் இருக்கிறவர்களை, எப்படி பிள்ளை என்ற அப்புறம் எதுக்கு மரண பயம் வருது? அது நமக்கு ஒரு பாடமாக அமையணும். மரணம், இன்னொருவரின் மரணம் எனக்கு ஒரு பாடமாக மாறணும். அப்பதான் அந்த மரணத்தை நான் எதிர்க்க முடியும், இல்லைன முடியாது. கழிஞ்ச நாள்ல நிறைய பேர் சொன்னாங்க, அப்போ அந்த மரணத்தை பார்த்தனா அதுக்கு அப்படி இப்படி நடந்துச்சா, நான் என்னையவே ஒப்பு கொடுத்துட்டேன். சொன்னதே பெரிய பிசாசு. அது சொல்றது பிசாசு. ஏன்னா ஒரு இடத்துல மாற்றத்தை காண வேண்டும். மாற்றம் இல்லாத வாழ்க்கை அது பிசாசுனுடைய பிள்ளை என்பதை உறுதிப்படுத்திக் கொண்டே இருக்கும். இடத்துல யாரோ 2 பேர் சொன்னாங்க, நான் என்னையவே எண்ணி பார்த்தேன். வேதம் சொல்லுகிறது, ஜீவகாலம் எல்லாம் மரண பயத்திற்கு அடிமையாயிருக்கிற. விடுதலை கிடைக்கலையே, அப்புறம் எப்படி விடுதலை விடுதலை என்ற? தேவன் என்னை விடுவித்தார் விடுவித்தார் விடுவித்தார், எல்லாம் சும்மா போய் ஏமாத்துற. உன்னை நீ ஏமாத்துற. என்னை ரட்சித்தார், என்னை பாதுகாத்தார், என்னை நடத்தினார். உளையான சேற்றிலிருந்து மரண குழியிலிருந்து ஒரு மண்ணங்கட்டி இல்லை.
என்ன அப்படின்னா, நீ ஒன்னையே ஏமாத்துற. தயவு செய்து நீ உண்மையா மாறு, உண்மை உள்ளவனாய் உண்மை உள்ளவளாய் மாறு. ஏன்னா அவருக்கு மட்டும் அடிமையாகு. இதைத்தான் அவர் உனக்கு முழுசா சொல்றார். யாருக்கு அடிமையாகாத, நாசியில சுவாசம் உள்ள எவனுக்கு நீ அடிமையாகாத. ஆனா யாசுவாவுக்கு அடிமையாகு. அவர் என்ன ஒன்னு நினைக்கிறாரோ அதை நீ செய்ய முடியுமா? முடியுமா? ஒன்றும் இல்லைங்க, மோசையிட்ட பேசணும். அவருக்கு மோசை எல்லாத்தையும் கேட்டுக்கிடுவான். ஆனா மோசைக்கு திருப்பி பேச வராது. ஏன்னா திக்குவாயி மந்த நாவுல வார்த்தையை தப்பா பேசிடக்கூடாது, அதனால பேச மாட்டான். இவன் நினைச்சுக்கிட்டே இருப்பான். இவன் நினைக்கிறத ஆரோன் சொல்லுவான். எப்படி இருக்குது? எனக்கு அதிசயமா இருக்குதுங்க. எங்க அப்பா நினைக்கிறது உன் காதுக்கு எப்படியாவது வருதா இல்லையா? வந்த கீழ்படுகிறியா இல்லையா? அப்போ மோசைக்கு கொடுத்த தண்டனை உனக்கு கொடுக்கணும்ல, ஆரோனுக்கு கொடுத்த தண்டனை உனக்கு கொடுக்கணும்ல, நீ தண்டனை வாங்கணும்ல. ஏன்னா அவருடைய சத்தத்திற்கு நீ முழுசா இறங்கலையே, முழுசா கீழ்ப்படியலையே, அப்புறம் எப்படி ஒன்ன பிள்ளைன்னு வச்சிட்டு இருப்பாரு? ஆமென். போனதானே தெரியும், உனக்கு புரியல. ஆமென். வேதம் வேற சொல்ல, நீ எதையோ ஒன்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிற. பிரைஸ் யாசுவா. எசேக்கியேலுடைய புத்தகம் 34வது அதிகாரம் 27வது வசனத்தை வாசிங்க. வெளியின் விருட்சங்கள் தங்கள் கனியை தரும், பூமி தன் பலனை கொடுக்கும், அவர்கள் தங்கள் தேசத்தில் சுகமாய் இருப்பார்கள். நான் அவர்கள் நுகத்தின் கயிறுகளை அறுத்து அவர்களை அடிமை கொண்டவர்களின் கைக்கு அவர்களை நீங்களாக்கி விடுவிக்கும் போது. நல்லா கேட்டுக்கிடுங்க. உனக்கு அடிமைத்தனம் உன்னை விட்டு அகலும் போது நான் யா என்று அறிந்து கொள்வார்கள். புரிஞ்சிச்சா? இங்க அறியவே முடியலையே. ஏன்? நீ அடிமைத்தனத்தில் இருக்கிற. நீ இன்னும் மாற மாட்டேங்கிற. எல்லா நாளும் உனக்கு சாதகமா இருக்காது. திடீரென்று ஆபத்து கடந்து வரும், திடீரென்று பிரச்சனை கடந்து வரும், நீ காணாம போயிடுவ. அப்ப நான் சொல்றது இதுதான். நான் காணாம போயிட்டேன்னா என்னை நம்பி இருக்கிறவங்களுடைய நிலை என்ன? நான் இதை யோசிக்கிறதே இல்லை. நான் என்னை பற்றி மட்டும்தான் யோசிக்கிறேன். அப்படின்னா நீ கல்யாணம் கட்டக்கூடாது, அப்படின்னா நீ குழந்தை பெற்றெடுக்க கூடாது, அப்படின்னா உறவு முறையை வச்சுக்க கூடாது. பிரிசியாசுவா. ஏன்னா என்னை நம்பி ஒரு கூட்டம் இருக்கும். அந்த கூட்டத்துக்கு நான் தான் காவலாளி, அந்த குடும்பத்திற்கு நான் காவலாளி. அந்த குடும்பத்தை நான் காப்பாற்ற வேண்டுமானால் நான் முதலில் என் தேவனுக்கு அடிமையாக்கப்பட வேண்டும். நான் அடிமை ஆகாமலே நடிச்சுக்கிட்டு இருந்தேன்னா அவருடைய கோபத்திற்கு ஆளாகி விடுவீர்கள். அப்ப விடுதலை கிடைக்காது. சும்மா சொல்லலாம், குமாரன் எங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை, மெய்யாகவே விடுதலை, என்னெல்லாமோ நீங்க சொல்லலாங்க. சொல்ற வார்த்தை உண்மை இல்லை. நல்லா கேட்டுடுங்க. இப்ப இருளின் அந்தகாரத்தில் நின்று உங்களுக்கு விடுதலை கிடைச்சிருக்குதா? இருள் என்கின்ற பிரச்சனை, இருள் என்கின்ற போராட்டம், இருள் என்கின்ற கஷ்டம், இருள் என்கின்ற கடன் தொல்லை, இருள் என்கின்ற பாவம், இருள் என்கின்ற போராட்டம், அதிலிருந்து உனக்கு விடுதலை கிடைத்திருக்கிறதா? சத்தியத்தை அறி, சத்தியம் உன்னை விடுதலையாக்கும். அடிமைத்தனத்திற்குள்ளாக நீ போகாமல். ஏன்னா இன்னைக்கு நீ பிசாசுக்கு அடிமையா இருக்காத, இப்பிரபஞ்சத்திற்கு அடிமையா இருக்காத. இந்த பிரபஞ்சத்தில் உள்ள ஆசை இச்சைகளுக்கு அடிமையாக இருந்தால் நீ பிசாசனுடைய பிள்ளை. அப்ப நீ என்ன செய்யணும்? அங்கிருந்து விடுபட்டு தேவனுக்கு பிள்ளையாக மாறு. தேவன் ஒன்று அதைத்தான் விரும்புறார். அல்லேலூயா. நான் இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைக்க மாட்டேன். நான் என் தேவனுக்கு பிரியமாய் வாழப்போகிறேன். அவர் என்னிடத்தில் என்ன நினைக்கிறாரோ, அவர் என்னை குறித்து என்ன திட்டம் வைத்திருக்கிறாரோ அந்த திட்டத்துக்குள்ளாக நான் கடந்து போவேன். இந்த உறுதியான முடிவு உன்கிட்ட இல்லை அப்படின்னா நீ ஒரு நாள் காணாம போயிடுவ. இதான் உண்மை.